உடல் குறைபாடு, கற்றல் குறைபாடு. இதை ஊனம் என்று நம்மில் பலரும் நினைக்கக்கூடும். அது உண்மையல்ல. இவர்கள் மாற்றுத்திறன் படைத்தவர்கள் என்பது அண்மையில் நிரூபணம் ஆகிக் கொண்டிருக்கிறது. சிந்திக்கும் ஆற்றல், தன்னம்பிக்கை, மனோதைரியம் மற்றவர்களை விட இவர்களுக்கு அதிகம். உடல், கற்றல் குறைபாடுகளை ஒரு தடையாக கருதாமல் வாழ்க்கையில் வெற்றி நடை போடும் சிலரை சந்திக்கவிருக்கிறோம் இன்றைய எதிரொலி நிகழ்ச்சியில். ஏழு கதைகள், ஒவ்வொன்றும் உணர்த்துவது மனவலிமை இருந்தால் வானமே எல்லை என்பதைத்தான். மற்றவர்களை விட வித்தியாசமான உடல் அமைப்பு, தோற்றம், கல்வி கற்கும் ஆற்றலும் மாறுபடலாம். ஆனால் சாதிக்க வேண்டும், முழுமையாக வாழ வேண்டும். இசை, நடனம், எழுத்து போன்ற துறைகளில் முத்திரை பதிக்க வேண்டும் எனும் தனியா வேட்கை. 15 வயது ஸ்ரீயா. இவர் ஒரு நல்ல பாடகி. எந்த ஒரு பாடலையும் ஒரு முறை கேட்டாலே போதும், பசுமரத்தாணி போல் அவருடைய மனத்தில் பதிந்துவிடும். பல போட்டிகளில் பங்கெடுத்து பரிசுகளும் பெற்றுள்ளார். ஆட்டிசம் எனும் தொடர்பு திறன் குறைபாடு இருந்தாலும் கூட. ஸ்ரீயாவை பற்றி சொல்லணுன்னா, முதல் முறை நான் பார்த்தப்போ இவங்களுக்கு சொல்லித்தர முடியுமான்னு ஒரு டவுட் இருந்தது. பட் ஆனால் நான் வெறும்னா எடுத்து ஸ்ருதி தான் செக் பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சிடுத்து இவளுக்கு நிறைய அந்த பாட்டு கற்றுக்கிற அந்த வளம் இருக்குது. நான் எப்படி சொல்கிறேனோ அதுலேருந்து கொஞ்சம் கூட ஒரு மாற்றுதலே இல்லாமல் அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அவளுக்கு. இப்போ சவால்களை எதிர்நோக்கிற சில குழந்தைகளுக்கு இசை எப்படியெல்லாம் உதவுதுன்னு சொல்லுங்கள். சயின்டிஃபிக்கலி பார்த்தோன்னா இந்த மாதிரி நிறையா புது புது வித்தைகள்லாம் கற்றுக்கும் போது பிரெயினில் அந்த சினாப்சஸ் அதிகமாகுன்றது சொல்கிறோம். அவங்களுக்கும் அவங்களோட ஐக்யூ நல்லா டெவலப் ஆகிறதுக்கு உதவும். அதே சமயத்தில் அவங்களோட தன்னம்பிக்கையும் அது ஊக்குவிக்கும். அவங்களுடைய பெற்றோர் அவங்களுக்கு எவ்வளோ உறுதுணையாக இருக்கிறாங்க. ஸ்ரீயா கேஸில் எடுத்துட்டிங்கன்னா அவங்க அம்மா அப்பா இல்லைன்னா நான் எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் ஒன்றும் முடியாது. அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட். ஏதாவது இசை போட்டிகளில் ஸ்ரீயா கலந்துருக்காங்களா? நிறையா பலவிதமான இசை போட்டிகள் எல்லாத்துலேயும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாத்துலேயுமே அவங்க பரிசுகளை வென்றிருக்காங்க. எது சொல்லி கொடுத்தாலும் கரெக்டாக தைரியமாக போய் பாடுவாள். இப்போ மற்ற பசங்களாம் ஒரு காம்படிஷனாக ஒரு பயப்படும், அவளுக்கு பயம்லாம் கிடையாது. பயங்கர தைரியமாக போய் ஒரு பயங்கர தன்னம்பிக்கையோடு பாடுவாங்க அவங்க. மகளுடைய நிலை பற்றி முதலில் அறிந்தபோது பெற்றோர் நம்ப மறுத்தனர். ஆனால் காலப்போக்கில் மனத்தை பக்குவப்படுத்திக் கொண்டனர். ஸ்ரீயாவுக்கு ஆட்டிசம் இருப்பதை ஏற்றுக்கொண்டனர். இசை மூலம் அந்த குறையை நிறையாக மாற்ற முயற்சி செய்து வருகின்றனர். நான் ஏற்றுக்கவே இல்லை. ஆக்சுவலி எனக்கு உலகமே இருண்டு போச்சு. ஏன் கடவுளை எதுக்கு எனக்கு அப்படின்றதான் முதல் கேள்வி. ஆனால் என் ஹஸ்பண்ட் அந்த நேரத்துலேயே எதுக்கு அப்படின்ற கேள்வி நீங்கள் கேட்கவே கூடாது. நம்ம அவளை எப்படி எடுத்துகிட்டு போய் அவளுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப்பை மீட் பண்ணி நம்ம ஹெல்ப் பண்ணணும். நீ அதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னு கேள்வி கேட்டேன்னா அதுக்கு விடையே கிடையாது. இஸ் அ ஹாப்பி சைல்டு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் போது தான் எனக்கு ஐ ஸ்டார்டட் அக்செப்டிங் த மொமெண்ட். அந்த டினேலேருந்து நான் அதை ஏற்றுக்கிட்டேனதுக்கு அப்புறமா தான் நான் பாசிட்டிவான. அந்த பாசிட்டிவ் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீயா ஹஸ் ஆல்வேஸ் பீன் ஆன் அ ரைசிங் திங். இப்போ ஸ்ரீயாவுக்கு பாட்டில், இசையில் ஆர்வம் இருக்குன்னு உங்களுக்கு எப்போ தெரிய வந்துச்சு? அவளோட ரிதம் சென்ஸ் ரொம்ப நல்லா இருக்காம இருந்தது. அந்த ரைம்ஸ் எல்லாம் அவள் பாட ஆரம்பிக்கும் போது அந்த தாளம் அவள் ரொம்ப ஜென்ரலாக தப்பவே மாட்டாள். ஸோ அதனால் அவங்க அப்பா என்ன பண்ணாங்க, ட்ரம்ஸ் கிளாஸ் கொண்டு போய் போடலான்னு சொல்லிட்டு ட்ரம்ஸ் போய் சேர்த்து பார்த்தோம். அப்புறம் கீபோர்ட் ட்ரை பண்ணோம். அவங்க யாருமே எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸ்ரீயாவா உட்கார மாட்டேங்கிறா, எங்களால் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்களோட குழந்தை கவிதா மேம் கிட்ட பாட்டு கற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க சொன்னாங்க, நீங்கள் எங்களோட குழந்தை அங்கே தான் போகுது, நீங்கள் கவிதா மேமை போய் பாருங்கள், அவங்கக்கிட்ட போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஷீ ஆக்சுவலி எம்ப்ரேஸ் ஸ்ரீயா வித் போத் ஹேண்ட்ஸ். இப்போ பாட்டு, நடனம், அவங்களுடைய திறன்களை வளர்க்க, மெருகேற்ற என்ன மாதிரியான முயற்சிகள் நீங்கள் எடுத்தீங்க? அந்த குழந்தைக்கு ஒரு அவுட்கம் இருக்குன்னு தெரிஞ்சுதுன்னா அது ரொம்ப அவளை மோட்டிவேட் பண்ணும். ஸோ அந்த அவுட்கம்மை நோக்கி நகர்றதை வச்சு நாங்கள் அதை டேப் பண்ணிக்கிட்டோம். ஷீ ஹேட் அ ஃபயர் இன் அவர் பெல்லி பேசிக்லி. நீ இதை பண்ணினா யூ கேன் கோ இன் டு த நெக்ஸ்ட் கிளாஸ், யூ கேன் கோ இன் டு பிகர் ஸ்கூல் அப்படின்னு சொன்னால் அதை ஒரு சவாலை எடுத்து பண்ணுவாள். ஸோ அந்த ஃபயரை நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ எல்லா குழந்தைக்குமே இது என்ன பண்ணால் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்குன்னு அதை நம்ம கண்டுபிடிச்சி அந்த மோட்டிவேஷனை ஒரு கருவியாக யூஸ் பண்ணி நம்ம அந்த குழந்தைங்களை டெவலப் பண்ணோம்னா எல்லா குழந்தையுமே டெவலப் ஆகும்ன்றது என்னுடைய ஸ்ட்ராங் ஒப்பீனியன் ஆஃப்டர் சீயிங் ஸ்ரீயா. குறை ஒன்றுமில்லை மறைமூட்டி கண்ணா, குறையொன்றுமில்லை கண்ணா, ஒரு சனம்
மெக்கன்சியா, இவர்தான் இந்த வசீகர குரலுக்கு சொந்தக்காரர். பல பாடல் போட்டிகளில் முதல் பரிசு இவருக்கே. 10 வயதில் பலருடைய உள்ளங்களை கொள்ளை கொண்டவர். இசை மூலம் பிறருடைய உலகை வண்ணமயமாக்கும் இவருக்கு பார்வை கிடையாது. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவமா. பார்வை இல்லை என்றால் என்ன? சுயமாக வாழ்ந்து காட்ட முடியும். இந்த மனோதைரியத்தை அளித்தனர் மெக்கன்சியாவின் பெற்றோர். அந்த இலக்கை அடைவதற்கு பாதை அமைத்து கொடுக்க நினைத்தனர். அவள் 5 வயசுலேருந்து பாட ஆரம்பித்தா. ஸோ அவள் ஒரு 5 இயர்ஸ் இருக்கும்போது அவள் பாட ஆரம்பிச்சிட்டோன்னே அவள் தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு அதில் தான் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு. அப்புறம் நாங்கள் மியூசிக் லெசன்லாம் போட்டோம், வோக்கல் ட்ரைனிங் கொடுத்தோம். அது மூலிமா இப்போ ரொம்ப நல்லா பாட ஆரம்பிச்சிருக்கா. சின்னதுலேருந்து நாங்கள் பார்க்குறோம், அவள் பாட்டுனாலே அவளுக்கு அது ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குது. எந்த பாட்டு ஒரு தடவை கேட்டாலே அதை டப்புன்னு பிடிச்சிட்டு அதை பாட ஆரம்பிப்பாள். எங்கே காம்படிஷன் இருக்கோ அதை பார்த்து நாங்கள் அவளுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவோம். என்றைக்குமே வெறும் கையோடு திரும்பினதில்லை. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இல்லாட்டி செகண்ட் ப்ரைஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவாள். எவ்ரி டைம் நாங்கள் ஒவ்வொரு பாட்டு போட்டிக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவள் நிறையா புது மக்களை சந்திக்கிறா. இந்த 2 வருஷத்தில் பார்த்திங்கன்னா அவளோட பேச்சும் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இந்த பாட்டு கற்றுக்கிறதுனால அவளுக்கு மெமரியும் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப இருக்குது. யாரை பார்த்தா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கா. ஆஸ் அ பேரண்ட்ஸ் நம்ம இப்போ இருக்கிற வரைக்கும் அவங்கள பார்த்துக்கலாம். ஃப்யூச்சரில் அவங்க இண்டிபெண்டனாக இருக்கணும். ஸோ நம்ம இப்போலேருந்து அதை ஆரம்பித்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களை இண்டிபெண்டனாக இருக்க வச்சோம்னா ஃப்யூச்சரில் அவங்க நல்லா சிறப்பாக இருப்பாங்க, இண்டிபெண்டனாக இருப்பாங்க, யாரும் எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்க. ஆர்ட் இஸ் ஹீலிங் என கேட்டிருப்போம், படித்திருப்போம். கலை மன நிம்மதியை தரும், என்னால் முடியும் எனும் நம்பிக்கையை அளிக்கும், பலரின் வாழ்க்கையை மேம்படுத்தும். காற்றுக்கு வேலி கிடையாது. அதே போல சாதிக்க நினைப்பவர்களை கட்டி போட முடியாது. இயலாமை என்ற வார்த்தைக்கு இவர்களின் அகராதியில் இடமே கிடையாது. சுட்டித்தனம் நிறைந்த பையன், அனைவரிடமும் அன்பாக பழகக்கூடியவர். பலரும் 6 வயது மித்ரனை இப்படித்தான் வர்ணிப்பார்கள். பார்வை குறைபாடு உள்ள இவருக்கு கேள்வி ஞானம் அதிகம். அதனை எப்படி அவருடைய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தலாம் என்று ஆராய்ந்தனர் மித்ரனின் பெற்றோர். அவன் ஒரு ஸ்பெஷல் சைல்டு, பட் ஆனால் அவனுக்கு நிறைய ஸ்பெஷல் அபிலிட்டிஸ் இருக்குது. அவனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பாசிட்டிவாக இருப்பான். அவனால் நிறையா அச்சீவ் பண்ண முடியும். அவன் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பான். அவனை பற்றி சொல்லணுன்னா அவன்கிட்ட இருக்கிற குறைய விட அவன்கிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ், அவனால் என்ன முடியுங்கிறதுல தான் அவன் ஃபோக்கஸ் பண்ணி இப்போ வரைக்கும் அவனுடைய லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கான். எங்களை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு குறை இருக்குது அப்படின்னு தெரியாமல் அவனை வளர்க்க முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அகடமிக்கலாக பார்த்தாலும் ஒருத்தங்களுக்கு ஃபோக்கஸுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கிளாஸில் போட்டால் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் போட்டுச்சு. ஃபோக்கஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்குது. எல்லா மனுஷனுக்கும் ஏதாவது ஒரு டேலண்ட் மூலியமாக அவன் அவனுடைய லைஃப்பை வாழ்க்கையை நடத்துவான். அப்போது இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு டேலண்ட் ஃபஸ்ட் டேலண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும், இல்லை ஏதாவது ஒரு டேலண்ட்டை அவங்களுக்கு வளர்த்து விடணும். அப்போது அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சமயத்தில் அவங்களையே பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு அவங்கள நம்ம வச்சிட்டோன்னா அதுதான் வாழ்க்கையினுடைய அர்த்தம்னு நினைக்கிறேன். மித்ரனால் மற்ற மாணவர்களைப் போல் இசையை கற்றுக்கொள்ள இயலாது. அதனால் அவருடைய கற்றல் திறனுக்கு ஏற்றவாறு வகுப்பை அமைத்தனர் பயிற்றுவிப்பாளர்கள். மித்ரன் மொத வரும்போது அவர் ரொம்ப க்யூட், நல்லா ரொம்ப பப்ளியாக பேசுவார். கண் பார்வை அவருக்கு குறைவாக இருந்தாலும் மற்ற உணர்வு திறன்கள் இன்னும் கூடுதலாக இருந்துச்சு.
ஸோ நம்ம வந்து அந்த திறன்களை வந்து இன்னும் வளர்க்கணும்னு நம்ம லெசன்ஸில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் வந்து உருவாக்கணும். ஃபேமிலி சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதில் வந்து மித்ரனோட ஃபேமிலி மூலமாக நான் வந்து பார்க்கலாம். ஏன்னா அவங்க அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நம்ம லெசன்ஸ் கற்றுக் கொடுக்கும்போது எப்போதும் செக்இன் பண்ணுவாங்க. பெற்றோரோட ஆதரவு இருந்தால் தான் எங்களுக்கும் வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். மித்ரனுக்கு ட்ரம் கிளாஸில் வந்து அவருக்கு வந்து நான் அவருக்கு ஏற்ற மாதிரி நிதானமாக தான் நான் வந்து வகுப்பில் வந்து ட்ரம்ஸ்லாம் சொல்லிக் கொடுப்பேன் அவருக்கு. இப்போ மித்ரனை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவர் வந்து மற்ற மாணவர்கள் மாதிரி அல்ல. ஏன்னாக்கா அவர் வந்து ட்ரம்ஸ் வாசிக்கும் போது கொஞ்சம் ஸ்பேஸிங் இருக்கும். ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் கொஞ்சம் டைம் எடுத்து தான் வந்து கொஞ்சம் மேப் பண்ணி இது இங்கே இருக்குது அதை வந்து கொஞ்சம் தொட்டு பார்த்துட்டு தான் வந்து அவர் வந்து சரி இது தான் ஸ்னேர் ட்ரம்மா, இது தான் ஃபர்ஸ்ட் டாம், எல்லா ட்ரம்ஸை ஃபீல் பண்ணி பார்த்துட்டு தான் வகுப்பையை நம்ம வந்து ஆரம்பிப்போம். ஆக்சுவலி இசைக்கு மொழி கிடையாது. மித்ரன் மாதிரி பிள்ளைங்களுக்கு அவங்க திறமையை வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையுது. சாம்பியன் எஸ் 6 வயது நிவாஷ். இவர் பாலர் பள்ளிக்கு சென்றபோதுதான் இவருக்கு ஆட்டிசம் எனும் தொடர்பு திறன் குறைபாடு இருப்பது தெரிய வந்தது. எனினும் அதனை அவருடைய பெற்றோர் ஒரு குறையாக கருதவில்லை. நிவாஷ் வந்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டரில் உள்ள ஒரு பிள்ளை. அவருக்கு வந்து சோஷியல் ஸ்கில்ஸ் அவ்வளோ இருக்காது. ஸோ அவங்க வந்து நம்மளை மூஞ்சி கண்ணு பார்த்து பேச மாட்டாங்க. அவங்க கொஞ்சோண்டு அவங்க உலகத்தில் இருப்பாங்க. அது அக்செப்ட் பண்ண கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. நிறையா கேள்விகள், ஏன் நம்ம பிள்ளை, ஏன் நம்மளுக்கு நடந்துச்சு. ஸோ ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் போக போக அவரை ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே நம்ம ரொம்ப சீக்கிரம் அதை அக்செப்ட் பண்ணோம். ஏன்னா அது அவருக்கு பெனிஃபிஷியலாக இருக்கணும்னு. இப்போ நிவாஷ் வந்து பியானோ ரொம்ப நல்லா வாசிப்பார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், அவர் இசை ரொம்ப ஆர்வம் இருக்குது. அவளுக்கு அது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். எப்போ அவர் பியானோ வாசிக்க ஆரம்பித்தார்? இந்த வருஷம் தொடக்கத்தில் தான் நம்ம அவளை என்ரோல் பண்ணோம். ட்ரம் விளையாடுறதுக்கு தான் ட்ரையலுக்கு போனார். அந்த ட்ரையல் முடிஞ்சு நம்ம வந்தப்போ அவர் ஆக்சுவலி பியானோ வாசிக்கிட்டு இருந்தார். அப்புறம் அந்த டீச்சர் தான் சொன்னாங்க தட் அவருக்கு ஆக்சுவலி பியானோவில் ஹீஸ் வெரி குட் வித் ஹிஸ் பியானோ. சவால்களை எதிர்நோக்கிற குழந்தைகள், பெற்றோர், குடும்பங்கள், அதை எவ்வளவுக்கு நம்ம சமூகம் ஏற்றுக்கொண்டதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் இது அவ்வளவா தெரியும்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இது இப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு வருது. சமூகம் வைஸ் இன்னும் கொஞ்சம் ரிசெப்டிவாக இருந்தால் குட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த புரிதல் இன்னும் அதிகமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் இல்லையா? எஸ் எஸ். இப்போ பல பெற்றோர் பார்த்துட்ருப்பாங்க இருப்பாங்க. அவங்களுக்கும் இதே மாதிரி சவால்கள் இருக்கலாம். சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க வெளியே சொல்லாமல். அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இந்த மாதிரி பிள்ளைங்க உண்மையிலே ரொம்ப டேலண்டட். அவங்களோட டேலண்ட் வந்து வேற ஒரு லெவலில் இருக்கும். அது வெளியாக்குறதுக்கு பேரண்ட்ஸ் ஹேவ் டு கம் அவுட். கலை ஆர்வம் கொண்ட 14 வயது ஸ்ரீயா. சிறந்த நடனமணியாக வேண்டும் எனும் தீரா ஆசை. இவருக்கு கற்றல் குறைபாடு இருக்கிறது. இருப்பினும் நடனம் பயில்வதை கைவிடவே இல்லை. அந்த விடாமுயற்சியால் இவரின் வாழ்க்கையில் பல மாற்றங்கள். ஸ்ரீயா வந்து இப்போ தான் எங்கள் கூட ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா, அவங்க டான்ஸ் ஜாயின் பண்ணுறது வந்து நான் கேட்டேன், ஏன் ஸ்ரீயா நீங்கள் டான்ஸ் ஜாயின் பண்ணுறீங்கன்னு. டான்ஸ் கற்றுக்கணும் அந்த உணர்வு இருக்குது. ஆனால் முக்கியமாக ஐ வாண்ட் டு மீட் நியூ ஃப்ரெண்ட்ஸ். வந்த புதுசில் வந்து ஸ்ரீயா வந்து ரொம்ப குவாய்டாக இருப்பாங்க, ரொம்ப ஷாய், பேசுகிறதுக்கு வந்து ரொம்ப தயங்குவாங்க. மின்னுக்கு வந்து ஆடுங்க ஸ்ரீயான்னு சொன்னால் கொஞ்சம் தயங்குவாங்க. ஊக்கம் கொடுக்கணும், ப்ராம்ஸ் கொடுக்கணும், அப்போ தான் வருவாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீயா கம் ஃபார்வர்ட், நீங்கள் எங்கே நிற்கிறீங்க அப்படின்னு அவங்களே என்கிட்ட சொல்கிறாங்க. ஆக்சுவலி நான் வந்து மின்னுக்கு நின்று தான் ஆடுறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க எனக்கு. ஸோ டுடே இன்றைக்கி நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அவங்களோட திறனை காட்டுறதுக்கும் அவங்க திறனை வளர்க்குறதுக்கும் அந்த என்வாயரன்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ எங்களோட என்வாயரன்மெண்ட் வந்து ட்ரைனிங் என்வாயரன்மெண்ட். ஆனால் வீட்டில் இருக்கிற என்வாயரன்மெண்ட் அவங்களுக்கு அந்த சப்போர்ட்டை கொடுக்கலன்னா இவ்வளோ தூரத்துக்கு ஸ்ரீயா வந்திருக்க வாய்ப்பு கிடையாது. இந்த மாதிரி கலைகள் வந்து
அவங்களுக்கு வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸை கொடுக்குது பாருங்கள். அந்த விரிந்த ஒரு நிலையை வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களோட க்ரியேட்டிவிட்டி வளருது, அவங்க இமேஜினேஷன் வளருது. ஸோ இந்த மாதிரி கிளாஸஸில் வந்து நாங்கள் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸையும் வந்து கொண்டு வரோம். ஸோ இன் ஷார்ட், இன் சம்மரி, டிஏடிஸில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா டான்ஸை வந்து ஒரு கேட்டலிஸாக வச்சு அவங்களுக்கு வந்து இண்டிபெண்ட் லிவிங் ஸ்கில்ஸ் திறனை வந்து மேம்படுத்துகிறோம். எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். என்னென்னா நான் டான்ஸ் பண்ணேன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. தன்னம்பிக்கை இது மிகப்பெரிய பலம். அதற்கு இவர்கள் சிறந்த உதாரணம். நடந்ததை நினைத்து வருந்தாமல் தடைகளை தகர்த்து சாதிக்க நினைக்கின்றனர். சிலருக்கு பிறப்பிலேயே குறைபாடுகள் இருக்கக்கூடும். ஆனால் குறைபாடுகள் ஏதுமின்றி பிறந்து திடீரென ஒரு நாள் குறைபாடுகள் ஏற்பட்டால் பெரும்பாலோர் மனமுடைந்து போவார்கள். ஆனால் இவர்கள் வித்தியாசமானவர்கள். அம்பிகாவுக்கு 41 வயது. மனநல ஆலோசகராக பணிபுரிந்து வருகிறார். தற்போது நடமாடுவதற்கு சக்கர நாற்காலியைத்தான் நம்பியிருக்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை மேடை நிகழ்ச்சிகளிலும் தொலைக்காட்சியிலும் இவரின் நடனத்தை நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். தமது 31வது வயதில் திடீரென மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் எனும் நோய் இவருக்கு வந்தது. எனக்கு நடனம் வந்து வாழ்க்கை முறை தான் மற்றும் ஆத்மாவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆனந்தம் கொடுக்கக்கூடிய ஒன்று. டிசம்பர் 12, 2013 அன்றைக்கி தான் வந்து இந்த நோய் மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் டயக்னோசிஸ் சொன்னாங்க. அப்போ சொன்னப்போ எனக்கு வந்து உலகமே இருண்டு போணுச்சு. ஒரு காரணம், நான் எப்படி நடனம் ஆட போகிறேன். நான் முதல்ல வந்து ஜே.ஆர். ராதாகிருஷ்ணன் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க நடனம் பற்றி ஒரு நாடகம் பண்ணாங்க. அந்த நாடகத்தில் நான் இருக்கணும்னு ஒத்த காலில் இருந்தாங்க. அவங்களோட நம்பிக்கை தான் ஆக்சுவலி நான் முதல்ல தொலைக்காட்சிக்கு வந்து பண்ணேன். அது நல்லா வந்தது. அதற்கப்புறம் வந்து சரி தொலைக்காட்சியில் பண்ணிட்டோம், நம்ம ஃபேவரட் பிளேஸ் மேடை தானே. அப்போ தான் திருமதி சாந்தா பாஸ்கர் அவர்கள் வந்து என்னை தொடர்பு கொண்டு அவங்க மறுபடியும் என்னை மேடை ஏற்றுனாங்க. அந்த மேடையில் இருந்தப்போ அந்த கரகோஷம் 7 வருடம் கழித்து மேடைக்கு வந்தது இன்ன வரைக்கும் மறக்க முடியாத ஒன்று. ஆக்சுவலி சக்கரை நக்கல் ஆடும்போது இன்னும் சவால். ஏன்னா அந்த வேகம், அந்த பொசிஷன் கரெக்டாக வரணும். ஸோ நிறைய திங்ஸ் மைண்டில் இருக்கும் அண்ட் ஸ்டெப்ஸையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த தில்லானா படப்பிடிக்கும் போதே என் தந்தை வந்திருந்தார் அந்த ஷூட்க்கு. வந்துட்டு நடனத்தை பார்த்துட்டு என்கிட்ட இதுதான் உன்னுடைய பெஸ்ட் டான்ஸ். நான் நடந்தப்போ கூட எங்கள் அப்பா அப்படி சொன்னதில்லை. ஆனால் சக்கரை நாக்கள் ஆடினப்போ எனக்கு சொன்ன பிகஸ்ட் காம்ப்ளிமெண்ட் எங்கள் அப்பாட்ட இருந்து. முன்பு சுதந்திரமாக நடமாடிய அம்பிகா ஒரு புதிய வாழ்க்கை முறைக்கு தம்மை தயார் செய்து கொண்டார். அதற்காக பல சவால்களையும் எதிர்கொண்டார். தமது அனுபவத்தை மற்றவர்களுடன் பகிர்வதற்கு ஒரு புத்தகத்தையும் எழுதியுள்ளார். புத்தகம் பேர் வந்து த ரஜினி இன் மீ. என்னை தெரிந்தவர்களுக்கு தெரியும், எனக்கு வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன். உலகமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும்போது அவருடைய பாடல்களோ நிகழ்ச்சியில் சொல்கிற அறிவுரையோ அந்த மாதிரி அது வந்து எனக்கு வந்து ஒரு பொறி மாதிரியோ தீப்பொறி மாதிரி ஒரு உற்சாகத்தை கொடுத்து எதையும் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு உற்சாகத்தை கொடுக்குதில்ல. வாழ்க்கையில் சவால்கள் தவிர்க்க முடியாது. ஆனால் நம்மளுக்கு அந்த ஒரு டிரைவ் தேவை, அந்த ஒரு பொறி தேவை. அந்த பொறிக்கு பேர் தான் நான் ரஜினின்னு வச்சுருக்கேன். ஸோ இந்த புத்தகம் மூலயமா உங்கள் ரஜினி யாருன்னு நீங்கள் தேடணும். அதை தேடி அறிந்து கொண்டால் எதையும் சாதிக்கலாம், என்ன வேணாலும் கையாளலாம். ஜான் விக்னேஷ் நம்மில் பலருக்கு நன்கு அறிமுகமான ஒருவர். மீடியாகார்ப் வசந்தத்தில் ஒளிபரப்பான இமயத்தை நோக்கி எனும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர். எழுத்தாளரான இவர் வவுட் டு சக்சீட் எனும் புத்தகத்தை தமது மனைவியுடன் சேர்ந்து எழுதியுள்ளார். சிங்கப்பூர் பார்வையற்றோர் சங்கத்தில் ஒரு நிர்வாக உறுப்பினராகவும் இருந்து வருகிறார். அவரது 27வது வயதில் திடீரென கண் பார்வையை இழந்தார்.
ஆனால் நம்பிக்கையை இழக்கவில்லை. முதல் புத்தகத்தின் டைட்டில் வந்து Vow to Succeed, A Guide to Lasting Love for and by Power Couples. எங்களுடைய பார்வையில் ஒரு பவர் கப்பல் என்ன, அதுக்கு சில உதாரணங்கள், அதாவது 5 டிஃப்ரெண்ட் பவர் கப்பல்ஸை நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணி அவங்களையும் இந்த புக்கில் ஃபீச்சர் பண்ணியிருக்கோம். எழுத்து அப்படிங்கிறது வந்து ஒரு கலை. அது என்ன ஓட்டமாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து கேட்ட விஷயமாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து பார்த்த அனுபவித்த விஷயங்களாக இருக்கட்டும், பெரும்பாலும் வந்து நான் வந்து பயன்படுத்துகிறது 2 கருவிதத்தில் தான். என்னுடைய லேப்டாப், என்னோடய ஹேண்ட்ஃபோன், இரண்டுமே ஸ்மார்ட் டிவைசஸ். ஆனால் ரெண்டுக்குமே ஒரு சர்டன் அக்சசிபிலிட்டி ஃபங்க்ஷன் இருக்குது. அதை டர்ன் ஆன் பண்ணி விட்டால் அந்த என்டையர் டிவைஸ் வந்து ஒரு பிளைண்ட் பர்சனுக்கு உகந்த மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அதை வச்சு தான் நான் வந்து என்னுடைய எழுதுறது, என்னுடைய பேசுகிறது, ரெக்கார்ட் பண்ணுறது, என்னுடைய ஒளி வடிவங்கள் உள்ள சில கான்டென்ட்ஸ்லாம் அதை வச்சு தான் நான் செய்கிறது. மனைவி, 2 குழந்தைகள், இப்படி குடும்ப பொறுப்புகளை கவனிக்கும் அதே வேளை மற்றவர்களுக்கு உதவி செய்ய ஜான் விக்னேஷ் தயங்குவதில்லை. ஒரு தேர்ச்சி பெற்ற முழுநேர தன்முனைப்பு பயிற்றுவிப்பாளராகவும் இருக்கிறார். ஆலோசனை தேவைப்படுவோரிடம் தமது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார். கண்பாக எழுந்த துவக்கத்தில் வந்து என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு போராட்டம் இருந்தது. என்னால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்வி தான் அந்த கேள்விக்கு சில பதில்கள் என்கிட்ட இருந்தது. ஐ எம் அ குட் ஸ்பீக்கர் அண்ட் ஆல்சோ ஐ எம் அ குட் ரைட்டர். ஸோ இந்த 2 விஷயங்கள் என்னுடைய ஃபர்ஸ்ட் 2 ப்ரைமரி ஸ்கில்ஸ். என் முதல் பேச்சை வந்து ஒரு 25 பேர் மட்டும்தான் முன்னுக்கு இருந்தாங்க. அங்கே ஆரம்பிச்சிச்சு என் பயணம் ஜூலை 2011. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு மனசுக்கு பிடிச்ச அதே நேரத்தில் என்னுடைய நேரம் வந்து பயனுள்ள வழியில் ஏதாவது ஒரு துறையில் நான் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு வேட்கை, அதுதான் என்னை வந்து ஒரு பேச்சாளராக கொண்டு போச்சு. வாழ்க்கையில் வந்து சவால்கள் இல்லாத வாழ்க்கை கிடையாது. இந்த சவால் எனக்கு வந்துட்டு வாழ்க்கையில் அப்படிங்கிற போது மீனிங்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிற ஒரு வேட்கையில் இப்போ வரைக்கும் இருக்கேன். தற்போது தமது 2வது புத்தகத்தை எழுதி வரும் ஜான் விக்னேஷ் ஒரு திறமையான பாடகரும் கூட. தமது பார்வையை இழப்பதற்கு முன் பல மேடை நிகழ்ச்சிகளில் பாடிய அனுபவமும் இவருக்கு உண்டு. தாமரை மேலே நீர்த்துழிப்போ தலைவனும் தலைவியும் வாழ்வதென்ன. இன்று நாம் சந்தித்த அனைவரின் குறிக்கோளும் ஒன்று மட்டுமே, பிறரின் உதவியின்றி சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதுதான். இவர்கள் நம்மை விட சற்று வித்தியாசமாக இருக்கலாம். நம் சமுதாயத்தில் இவர்களுக்கும் இடம் உள்ளது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர்களை அரவணைத்து அவர்கள் முழுமையான வாழ்க்கை வாழ்வதற்கும் கலைத்துறையில் முத்திரை பதிப்பதற்கும் நாம் உதவ வேண்டும். அதற்கான பல முயற்சிகள் தொடர்கின்றன. அவை வெற்றி பெற நம் ஆதரவும் அவசியம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.